வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரசன்ட் பில்டர்ஸோட ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க புது தாராபுரம் ரோட்டில். ஸோ அதோட இன்னாக்ரேஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோங்க. இந்த கிரசன்ட் பில்டர்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது தாராபுரம் ரோட்டில் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்குங்க. அதோட மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து இந்த பில்டர்ஸுடைய ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அஜ்மத் அலி அப்படிங்கிற என்ஜினியர் தான் வந்து இந்த கிரசன்ட் பில்டர்ஸுடைய எம்டிங்க. ஸோ அவர் இங்கே இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவர் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பழனிக்குள்ளே. ஆரம்பித்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்டை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. 10 வீடை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கீயே கொடுத்துட்டாரு. இப்போ கோயிங்கில் வந்து ஒரு 5-6 சைட் இருக்குது. இந்த ஆஃபீஸில் இவங்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான், அப்ரூவல் பிளான்ஸு, லே அவுட்டு, எஸ்டிமேஷன், வேல்யூவேஷன், அது போக நீங்கள் என்ன மாதிரியான பிளான் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு 3D எலிவேஷனை வித்தின் டே 24 மணி நேரத்துக்குள்ளே 3D எலிவேஷனை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் வேகமாக ஒர்க் பண்ணுற ஆட்கள்லாம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி விரைவாகவும் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாகவும் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டுக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு பண்ணி கையில் சாவி கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜினியர் தான் வந்து அஜ்மத் அலி. ஏப்பா நீயே இன்றைக்கி தான் ஆஃபீஸுக்கு போகிற, உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நானாக வந்து இதை சொல்லிங்க, அவர் பண்ண ஒர்க்கு, ப்ராஜெக்ட்ஸு, சைட்டு எல்லாத்தையுமே நேரில் போய் நான் பார்த்தேன். ஆயக்குடியில் வந்து ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரே தெருவில். அது மட்டும் இல்லாமல் அவர் கம்ப்ளீட் பண்ண 2-3 ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து அது எல்லாமே நம்ம வீடியோவை எடுத்திருக்கோம், நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம ஆயக்குடி அவர் ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று முடிச்சிருக்காரு. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். 1.5 சென்ட்டில் கட்டின ஒரு அருமையான வீடுங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடு எத்தனை சென்ட் வீடுங்க? 1.5 சென்ட். தொகுப்பு வீடு மாதிரி கட்டியிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. எத்தனை ரூம் இருக்குது சார்? 2 பெட்ரூம் சார், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூம் சார். பார்க்கலாமா? 16 கட்டுறேன். 10க்கு 6 கிச்சன் சார். பெட்ரூம் சைஸுங்க சார் 10க்கு 11 சார். பாத்ரூம் டாய்லெட்டு வெளியே வந்துருங்களா? அட்டாச் டாய்லெட் சார். 5க்கு 6 டாய்லெட். 5க்கு 6. இது வந்து வெஸ்டர்ன் தான் பண்ணியிருக்கீங்களா? வெஸ்டர்ன் டாய்லெட் பேரிவேர் பண்ணியிருக்கீங்க சார். எல்லாமே பிராண்டு தான் போட்டுருக்கீங்க. டைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாமே சோமானி டைல்ஸ் சார். என்ன டைல்ஸ்? சோமானி கம்பெனி. சோமானி. ஓகே ஓகே ஓகே. சோமானி கஜேரியா. இது டோட்டலாக என்ன பட்ஜெட் வருதுங்க? 15 லட்சம் ரூபாய் சார். 750 ஸ்கொயர் ஃபீட். 750 ஸ்கொயர் ஃபீட் 15 லட்சத்துக்கு பண்ணிங்க. ஒரு 1.25 சென்டில் 2 பெட்ரூம் வச்சு. இது போக மேலே ஒரு பெட்ரூம். இப்போ மேலேயும் ஒன்று இருக்கும், அது சேர்த்து 15. ஓகே 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 ஓகே. அது பார்த்துட்டு வந்துடலாங்களா? வாங்க. ஒரே செகண்ட். மேலே போகலாங்களா? படிக்கல ஒரு பாத்ரூம் சார். இங்கே ஒன்று இருக்கா? இருக்கிற இடத்துலையே என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டீங்க சார். 3 பாத்ரூம் இருக்குங்க சார். 2 அட்டாச் பாத்ரூம், ஒரு அவுட்டர் டாய்லெட்டுங்க சார். இது என்ன வெஸ்டர்னா இந்தியன்? மேக்ஸிமம் அவுட்டர் டாய்லெட் வந்து நார்மல் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோங்க சார். இதுவுமே பேரிவேர் பிராண்டு தாங்க சார்.
பைப் வெட்டிங்லாம் மெட்ரோ ஃபிட்டிங்ஸ் சார். மெட்ரோ ஃபிட்டிங்ஸ் பைப் வெட்டிங் சார். ஓ ரைட். மேலே ஒரே ஒரு ரூமுங்களா? ஒரு பெட்ரூம் சார், மாஸ்டர் பெட்ரூம் சார். ஓ 16 சார். 16க்கு 10 சார். வித் அட்டாச் டாய்லெட் சார் தனியாக. 5 பேர் சேசிங் சார். இங்கேயும் ஒரு டாய்லெட் கொடுத்துட்டிங்களா? 2 பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் சார். இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்கோம். இது வந்து பேரவேர் கம்பெனி சார். பைப் ஃபிட்டிங்ஸ் போகிறாங்க, மெட்ரோ ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம் சார். வால் டைல்ஸ் கூட கஜேரியா சோமானி பிராண்டட். டைல்ஸ் கலர்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். அடிஷனல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேலே ஒரு அட்டாச் போட்டிருக்குது சார். கீழே இல்லை, கீழே இந்த லாஃப்ட்டு. போடுங்க சார். ஸோ இதை வந்து பிளான் பண்ணியே போட்டுருக்குறீங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சார். ஆனால் நல்லா இருக்கிற ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறீங்க. ஆயக்குடியில் இந்த ஒரு வீடு தான் கட்டியிருக்கீங்களா? சார் ஆயக்குடியில் வந்து 4 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஒரு 3 ப்ராஜெக்ட் ரன்னிங் சேர்த்துருக்கேன் சார். இதோட சேர்த்து 4ங்களா? கம்ப்ளீட் ஆனது. கம்ப்ளீட் ஆனது சார். ஓகே ஓகே. அப்போ இது வந்து முடிஞ்சு எல்லாமே. ஃபினிஷ் ஆச்சு சார். ஜனவரி 21 பால் காய்ச்சாங்க. ஓ சூப்பருங்க. ரைட். அது இப்போ முடிஞ்சதெல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். போட்டு போய் காமிக்கிறேன் சார். வாங்க. இடத்து லேண்ட் வேல்யூ வந்து 1.25 சென்ட்டுங்க சார். அந்த 1.25 சென்ட்டில் 15 லட்ச ரூபாய்க்கு 750 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். பில்டப் ஏரியா 750 ஸ்கொயர் ஃபீட் வெறும் 15 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுத்துருங்க சார். நார்மலாக இது 15 ரூபாய் எல்லாமே பண்ணலாம் சார். பட் நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து எல்லாமே A to Z பிராண்டட் சார். சுவிட்ச் முதற்கொண்டு லைட் முதற்கொண்டு எல்லாமே பிராண்டட் சார். டோரு எல்லாமே பிராண்டட் சார். A to Z பிராண்டட் தான் போட்டிருக்கோம். இது பிராண்டட் போட்டால் இது பட்ஜெட்டே வேறு பட்ஜெட் சார். நம்ம கிரசன்ட் பில்டர்ஸ் வந்து இன்ஜினியர் சஜ்மதில் நான் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இது வந்து எனக்கு நம்ம வந்து க்ரோத்திங் கம்பெனிஸ் வளர்ந்து வர கம்பெனி. அதனால் வந்து நான் எல்லாமே நல்லா நமக்கு ஒரு நேம் வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் சார். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். வர 21 பால் காய்ச்சிடும் சார். இந்த வீடு வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கணும் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். போலாங்களா? போகலாம் சார். நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் சார். இதா ஒரு 1 month தான் சார் கம்ப்ளீட் பண்ணி. நம்ம பண்ண ப்ராஜெக்ட் தாங்க சார். இது எவ்வளோ வந்ததுங்க? இது 20 லட்ச ரூபாய்ங்க சார். 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சார். 1000 ஸ்கொயர் ஃபீட். 1000 ஸ்கொயர் ஃபீட்னா எத்தனை சென்ட்? 1.25 சென்ட். 1.5 சென்ட். லேண்ட் ஏரியா வந்து 2.5 சென்ட்டுங்க சார். சரி. 2.5 சென்ட். 2.5 சென்ட். அதில் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் சென்ட்டுக்கு வந்து 420 ஸ்கொயர் ஃபீட் தானே? 35 ஸ்கொயர் ஃபீட். இது கீழே மட்டும்? ஆமாம் சார். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 2 பெட்ரூம் சார். ஓகே ஓகே. அப்படி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரே தெருவுலேயே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட். ஆமாம் சார். இந்த ஏரியாவில் மட்டும் ஒரு 5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி 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 சரி. இந்த ப்ராஜெக்ட் நம்ம G+1 போதும் சார். 40 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க சார். இதா? ஆமாம் சார். 2000 ஸ்கொயர் ஃபீட் சார். கீழே மேலே சேர்த்து 2 வீடாக கட்டுறீங்க? கீழே வந்து ஒரே போர்ஷன் சார். மேலே 2 போர்ஷன் ரெண்டல் பர்பஸ்க்காக ரெடி பண்ணுறோம் சார். இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? கிரவுண்ட் ஃப்ளோர் 1000 ஸ்கொயர் ஃபீட் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1000 ஸ்கொயர் ஃபீட் சார். 2000 ஸ்கொயர் ஃபீட் சார். பட்ஜெட் 40 லட்ச ரூபா. ரெண்டுக்குமே ஃபுல்லாகவே வீடு கட்டுறீங்க சார். ஃபுல்லாக வீடு கட்டுறோம். பட்ஜெட் எவ்வளோ? 40 லட்ச ரூபாங்க சார். கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் ஒரு 3 months ஒர்க் இருக்குங்க சார். இன்னும் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கே கம்ப்ளீட் ஆகலைங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் போடணும். போட்டு அடுத்து 60% முடிஞ்சிருக்கு. ஆமாங்க சார். மேலே ரூஃபிங் மட்டும் பெண்டிங் இருக்கா? ரூஃபிங் மட்டும். கீழே இன்னர் பிளாஸ்டிங் பண்ணியாச்சு. இது போக இன்னும் இங்கே இன்னும் 2 சைடு உள்ள இங்கே நான் பக்கத்தில் வால்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா? இது எத்தனை சென்ட்டு? 3 சென்ட் சார். 3 சென்ட். என்ன பட்ஜெட்டில் வருது? கீழே மட்டும்? ஓகே ஓகே. இது 90% முடிஞ்சது போதா? எல்லாமே 26 தான் மேக்ஸ். நல்ல முகூர்த்தம்.
லாஸ்ட்டில் 3 வீடு சரி சரி ஆயக்குடியில் எல்லா சைட்ஸையுமே பார்த்துருப்பீங்க. அங்கே அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பழனியில் இருக்கிற பாண்டியன் நகரில் இருக்கிற அவருடைய ஒரு கம்ப்ளீட்டடு ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கு பேரலாக பின்னாடி இருக்குது. நடந்தே வந்துடலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் நீங்கள் பண்ணிருக்கீங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி இருந்துச்சுங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம இப்போ கட்டி கொடுத்துருக்கோம். இது எத்தனை சென்ட்டுங்க? சார் இது 5.5 சென்ட் லேண்டுங்க சார். நம்ம இப்போ மேலே கட்டியிருக்கிறது 1400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். இதோட பட்ஜெட் வந்து 28 லட்சம் ரூபாங்க சார். 5.5 சென்ட்டுங்களா? ஆமாங்க சார். கிரவுண்ட் ஃப்ளோருங்க சார். லேண்ட் ஏரியாங்க சார். நம்ம பில்டப் ஏரியா பில்டிங் மட்டும் 1400 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்கோங்க சார். இந்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடிச்சிங்க? கரெக்டாக வித்தின் 6 மந்த்ஸ் சார். ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 6 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க சார். ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டு இருக்குங்க சார். கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சுச்சு. ஆமாங்க சார். வர ஜனவரி 21 இந்த வீடு அங்கே பார்த்தோம் சார். அந்த வீடும் இந்த வீடும் ஒரே டேட் கான்ஃபரன்ஸுங்க சார். கீழ் வீட்டில் எந்த வேலையுமே செய்யலை நீங்கள்? கீழ் வீட்டில் நம்ம மேலே ப்ரொப்போஸ் தான் சார். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் கட்டிக்கிறோம். இது கிரில் கேட்டு மாதிரி கொடுத்துருக்குறீங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சார். இங்கே வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரே போர்ஷனாக இருக்குது சார். மேலே 2 போர்ஷன் இருக்குங்க சார். நம்ம ரெண்டல் பர்பஸ்க்காக 2 போர்ஷன் போட்டு வாடகைக்கு வருது. இப்போ இது மெயின் என்ட்ரன்ஸா? இது மெயின் என்ட்ரன்ஸுங்க சார். இங்கேருந்து உள்ளே போனோம்னா ஒரு சின்ன பேசேஜுங்க சார். பேசேஜ் கொடுத்து 2 போர்ஷனாக பிரிச்சிருக்கோங்க சார். ஓ, இது வந்து இது ரெண்டுக்கும் பொதுவான நடை. ஆமாம் சார். காமன் பேசேஜ். இதுதான் இந்த வீட்டுக்கு மெயின் டோர். இது வந்து வாடகைக்கு வர்றாங்களா? இல்லை பாலிஷ் ஒர்க் சார். சரி, இதை நம்ம பாட்டலாம். சார் இது 10க்கு 6 கிச்சனுங்க சார். 10க்கு 6ங்களா? டோட்டலாக எத்தனை சென்ட் சொன்னீங்க? சார் 5.5 சென்ட்டுங்க சார். நம்ம இது வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாங்க சார். இது வந்து மேலே வந்து 2 போர்ஷனாக ரெண்டல் போர்ஷன், கீழே வந்து ஒரே போர்ஷனாக இருக்குது சார். மேலே வந்து ரெண்டல் போர்ஷனாக 2 போர்ஷன் 2 வீடாக கட்டி 2 வீடாக கட்டிருக்கோங்க சார். கடை அப்போ கீழே இருக்கிற ஸ்பேஸோட மேலே 3/4 தான் வீடு வரும். இல்லைங்க சார். சேம் கீழே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் கட்டிக்கணும் சார். இந்த கடப்பாக்களுக்குலாம் கடப்பா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். கிச்சன் டாப்புக்கு இந்த மாதிரி கிரானைட் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க சார். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் சார். பிராண்டு தான் போகணும் சார். அதே மாதிரி சுவிட்ச் எல்லாமே லெக்ராண்டு மைலிங் சுவிட்சு சார். லீ கிராண்டு மைலிங் சுவிட்சு சார். நம்ம வீட்டில எல்லாம் அந்த ஃபைப்ரோஸ்னு ஒரு சுவிட்சை போட்டு சரிங்க சார் 2 மாதத்துக்கு ஒரு சுவிட்சை நான் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். சரி சார். நல்ல லைஃப் இருக்கும் சார். நல்லா இருக்கும் அது. இது ஒரு 16க்கு 16 ஹாலுங்க சார். 16க்கு 16 ஹாலுங்க சார். மெயின் டோர் பாலிஷ் போட்டுருக்காங்க சார். இந்த டோருக்கு? ஆமாம் சார். மெயின் டோர் பாலிஷ் போட்டுருக்காங்க சார். இந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஹாலில் ஒரு சின்ன ரேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க சார். டிவி வைக்கிற ஏரியா சார். இந்த இடத்துல வந்துச்சுமா? சோஃபாலாம் அங்கே போட்டுக்கலாம். ஆனால் ஹால் நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது சார். சமையல் ரூம் என்ன சைஸ் சொன்னீங்க சார்? 10க்கு 6ங்க சார். 10க்கு 6. இது வந்து 16க்கு 16 ஹாலுங்க சார். 16க்கு 16 ஹாலுங்க சார். அதில் வந்து இந்த டாய்லெட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் சார். காமன் டாய்லெட்டுங்க சார். ஹாலில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ரூமில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். 1 BHKனாலங்க சார். அட்டாச் டைல் போடாமல் இப்படி போட்டால் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமில் இருக்கவங்க. இப்போ நைட்டில் தூங்குவாங்க சார். அப்போ வந்து நம்ம அவங்க பெட்ரூம்குள்ளே போயிட்டு இருக்கோம். இல்லை, அவங்களுக்கும் சிரமம் நமக்கும் சிரமம் சார். இது வால் டைல் எல்லாமே ஷோமனி டைல்ஸுங்க சார். இது வந்து பேரிவேர் பிராண்டுங்க சார். இது வந்து இது பேரிவேருங்க சார். எல்லாமே இது வாஷ் பேஷன் முதல்ல பேரிவேர் தான் சார். எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம் சார். நான் பிராண்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறதுங்க சார். இது சவரங்க சார். இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனால மாடர்னாக இருக்குங்க. நான் இந்த டிசைன் இப்போ வந்து 9,000 rupees சார். இந்த சிங்கேவா? சூட்டுங்க சார். அட்டாச் டேங்க் சார். முதல்ல இந்த செவரோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். ஆமாம் சார். தனியாக வந்துச்சு சார். இது வந்து அப்படியே சேர் மாதிரியே இருக்கு இல்லைங்க? சேர் மாதிரி இருக்குது சார். கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு சார். லேட்டஸ்ட் இதெல்லாம்.
அதே மாதிரி இந்த சோப்பு டப்பா ஒரு சின்ன இது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம் சார். டபுள் ராட் வச்சு கொடுத்துட்றோம். ஓகே ஓகே ஓகே. இந்த லைட்டு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா வெளிச்சம் வருங்களா? ஸ்பாட் லைட் நல்லா வெளிச்சம் நல்லா வரும். பெட்ரூம் பார்த்துடலாமா? இந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு அட்டாலி ஒன்று போட்டிருக்கேங்க சார். அங்கே மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கீங்க. நல்ல பெருசாகவே இருக்குங்க. பாத்ரூம் சைஸ் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சார். ஏன்னா 1 BHK கூட ஸ்டோரேஜுக்கு சிரமப்படுங்க சார். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பண்ணியிருக்கேன் சார். பார்த்துங்க சார். நல்லா பெருசாகவே இருக்கு. ஆமாங்க சார். இந்த வீட்டோட மெயின் டோர் சார் பாலிஷ் ஒர்க் போய் நடந்துட்டு இருக்குங்க சார். இது என்ன வுட்டில் செஞ்சது? மெயின் டோர் டீக்கில் செஞ்சுருக்கீங்க. நைஸ். ஃபஸ்ட் கிளாஸ் டீக்கு சார். சார் பெட்ரூம் பார்க்கலாம் சார். டோரை கவர் பண்ணி சொல்லி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சார். கலர் நல்லா இருக்குங்க சார். பெட்ரூமில் மட்டும் ஒரு வால் டிஃப்ரெண்ட் கலர் அடிச்சுங்க. நல்லா டார்க் கலர் உள்ள வாங்கினா ஒரு அப்பீலிங்காக இருக்குது. இது என்ன சைஸு? சார் 16க்கு 10 சார். 16க்கு 10. ஸோ இங்கே மாஸ்டர் பெட்ரூம் சார். அது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு நல்ல பெரிய கபோர்ட் பண்ணி பீரோவே தேவையில்லை போகலாம் சார். டோர் போட்டால் டோர் போட்டால் போதும் சார். நல்லா ஜன்னல்லாம் நல்லா வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். பூரா கோங்குன்னு சொல்லி ஒரு ரூம் சார். ஜன்னல். ஆமாம் சார். இப்போல்லாம் இந்த பிவிசிலாம் போட்டு விட்டுறாங்க. யூபிவிசி போடுறாங்க சார். நம்ம மேக்ஸிமம் வுட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க சார். வுட்டு தான் நல்லதும் கூட சார். இல்லை யூபிவிசி யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் உன்னுடைய ரேட் வைஸ் இது ஒரு 100% வந்துச்சுன்னா அது ஒரு 70% இருக்கும் சார். ஆனால் இதுதான் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும் சார். இது மெயின்டெனன்ஸ் இருக்குது. அது மெயின்டெனன்ஸ் ப்ரைஸ். யூபிஎஸ்சி ஒன்ஸ் மாட்டிட்டோம்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது. அவ்வளோதான். இது நமக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை அந்த மாதிரி அதுவும் இப்போ சென்னை சைடு மேலே அப்பார்ட்மெண்ட்லாம் யூபிஎஸ்சி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் மேக்ஸிமம். ஒன்றும் ட்ராபேக்கில் இல்லைங்க சார். ரைட். இப்போ இந்த வீட்டுக்கு டோட்டலாக என்ன காஸ்ட் சார்? 28 லட்சம் தாங்க சார். 1400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். ஃபஸ்ட்டு ஒரு 2000 ரூபா மதிப்பில் நாங்கள் பண்ணோங்க சார். 20 ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபா சார். ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்தளவுக்கு இதில் ஸ்பெசிஃபிகேஷன் சார். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸுங்க சார். மெட்டீரியல் யூஸ் பண்ண எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் சார். நைஸ். போகலாங்களா? வாங்க சார். இது இன்னொரு போர்ஷனுங்க சார். ரெண்டுமே ரெண்டல் பர்பஸ்க்காக பண்ணாங்க சார். இந்த மெயின் டோர் பாலிஷ் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க சார். ஓகே ஓகே. இது இந்த பெயிண்டிங் சார். இது வாங்க. இது இதோட மெயின் டோர் இல்லையா? இதோட மெயின் டோர் சார். பாலிஷ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். அவர் நம்ம பெயிண்டிங் மேஸ்திரி சார். ஹாலில் இங்கே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு செல்ஃப் வச்சு. இது ஹால் என்ன சைஸ்? 16க்கு 16. 16க்கு 10 சார். 16க்கு 10 சார். 10. ஓகே ஓகே. சமையல் ரூம் நல்லா பெருசாக கட்டியிருக்கீங்க. கிச்சன் கம் டைனிங் சார். கிச்சன் டைனிங் சேர்ந்த மாதிரி வேணும் சார். இப்போ லேட்டஸ்ட்டாக போகிறப்ப ஓப்பன் கிச்சன் தான் பண்ணுறாங்க. இதை லைக் பண்ணுறாங்க. டைனிங் ரூம் தனியாக வேணுங்கிறது இப்போ லைக் பண்ணுறாங்க சார். இப்போ பூரா ஓப்பன் கிச்சன் தான். இந்த இடத்துல டைனிங் ஸ்பேஸ் போட்டுருக்காங்க சார். கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் சார். இது சமைக்கிறது இந்த கிழக்கு பார்த்து சமைப்பாங்க சார். ஆமாம், நம்மளுக்கு மேக்ஸிமம் கிழக்கு பார்த்து தான் சமைக்கிறது இருக்குது. இது எஸ்எஸ் சிங்க் வச்சு கொடுத்துட்றாங்க சார். டைல்ஸ் எல்லாம் அதே மாதிரி சோமான டைல்ஸ் சார். இப்போ எல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஷெல்ஃபு லாஃப்ட் போட்டு கொடுத்துருவோம் சார். ஒரு லாஃப்ட்டும் வந்துருச்சு. நைஸ் நைஸ். அது இல்லாமல் கீழே இங்கே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஷெல்ஃப் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சார். இந்த பட்ஜெட்டில் இந்த அளவில் தான். இதுக்கு மேலே நீங்கள் டோரு அதெல்லாம் பண்ணணும்னா அவங்க கிளைண்ட் ஸ்கோப் தான் சார். எக்ஸ்ட்ரா பிளைவுட் இன்டீரியர் ஒர்க்கு தனி ஸ்கோப் சார். அதுவும் வேணுனாலும் நீங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார். இன்னும் நமக்கு ஆள் இருக்காங்க. இப்போ ஃபால் சீலிங் வேணுனாலும் நீங்கள் பண்ணி. ஓ, ஆனால் பட்ஜெட்டை பொறுத்து ஆமாம் சார். நம்ம இந்த ஃபினிஷிங் கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு கிளைண்ட் ஸ்கோப் பண்ணுவோம். ஓகே ஓகே. நம்மளுக்கு ஆளில் பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுக்குறோம் சார். ஆனால் லாஃப்ட்டில் கரெக்டாக எல்லா பக்கமும் கொடுத்துட்றீங்க. இதோட சைஸ் என்ன சொன்னீங்க? 16க்கு 10 சார். ஓகே ஓகே. பெட்ரூம் பார்த்துடலாங்களா? பெட்ரூம் பார்த்துங்க சார். அந்த பார்த்துக்கலாம் சார். இது என்ன வுட்டில் பண்ணியிருக்கீங்க? சரி, பூரா ரெடிமேட். இது மெம்பரேன் டோர் சார். ஓ, இது சார். டோர் 6000 6500 ரெடிமேட் டோர் மாதிரி சார். ரெடிமேட் டோர் சார். பெட்ரூம் பூரா ரெடிமேட் டோர் சார்.
இந்த பெட்ரூம் என்ன சைஸ் வருது? இது வந்து 10க்கு 11 சார். 10க்கு 11. ஆமாம். அளவான பெட்ரூம். ஆமாம் சார். ஸோ உங்களுக்கு கிச்சன் பெருசாகிட்டனால இந்த ஆமாம் சார். இங்கே 2 அங்கே வந்து பெட்ரூம் பெருசு, கிச்சன் சார். ரெண்டாவது இங்கே கீழே இங்கே 2 போர்ஷனாக போட்டிருக்கோம் சார். ரெண்டல் பர்பஸ்க்காக கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரே போர்ஷன். அது ஒரே வீடு. மேலே 2 போர்ஷன். இங்கேயும் லாஃப்ட் கொடுத்துட்டீங்க சார். அட்டால் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சார் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ டோர் போட்டால் பீரோவே தேவையில்லைங்க சார். ஆமாம், நீங்கள் அதுலேயுமே ஒரு பெரிய ரேக் ஒன்று கொடுத்துருக்குறீங்க. பெயிண்டிங் ஆப்போசிட் மட்டும் ஒரு வால் டார்க் கலர் அடிச்சார். இது வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஆமாம், அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும் சார். இந்த லாஃப்ட் நல்லா இருக்குங்க. உள்ள வரைக்கும் போகுது. பாத்ரூமே கவர் பண்ணுது. பாத்ரூம் என்ன சைஸோ அதே சைஸ் அந்த லென்த்துக்கு இருக்கும். பாத்ரூம் பார்த்துடலாமா? ஆமாம், பார்த்துக்கலாம் சார். இதுவுமே வந்து அட்டாச் டாய்லெட் கூட காமன் டாய்லெட்டாக போட்டாச்சு சார். காலில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம் சார். இது வந்து பேரி வேறா? ஆமாங்க சார். இதுவும் பேரி வேறு தான் சார். இதுவும் பேரி வேறு. டேப் போய்ட்டும் பேரி வேறு தாங்க சார். அது நல்லா இருக்குங்க, மாடர்னாக இருக்கு. இங்கே வந்து 3 ரூமு. ஆமாங்க சார். பூஜை ரூம் மாதிரி தனியாக எதுவும் சார்? பூஜை ரூம் வந்து இந்த ரெடிமேடாக இப்போ யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் வச்சுருக்கீங்க. அதுதான் இந்த மாதிரி இது பண்ணி இடம் இருந்தால் பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த மாதிரி ரெடிமேடாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த டைல்ஸ் கலரெல்லாம் வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணுறதா? ஆமாம் சார். டைல்ஸ் வந்து நம்ம கூப்பிட்டு போவோம் சார். நம்மளும் பார்ப்போம், கஸ்டமரோட செலெக்ஷன் சார் டைல்ஸ். இல்லை, இப்போது அக்ரிமெண்ட்டு போடுறீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதில் இப்போ நிறைய சிக்கல் என்னென்னா, அக்ரிமெண்ட் போடும்போது மெட்டீரியலெல்லாம் ஒரு ரேட் இருக்கும். சரிங்க சார். திடீர்னு நீங்கள் ஒரு 6 மாதம் அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்குவோம். 4 மாதத்தில் ரேட் ஏறிடுச்சு. இப்போ அக்ரிமெண்ட் நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணுங்களா? சேஞ்ச் பண்ணுறது சார். கிளைண்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். இந்த மாதிரி ஏதாவது 10 ரூபா 20 ரூபா இருப்போ நாங்களே கை போட்டு செஞ்சுருவோம் சார். இப்போ ரொம்ப டிஃபர் ஆகிறப்போ வந்து கிளைண்ட்டு அதிகமாக ஏறி சொல்கிறோம். மேக்ஸிமம் வராதுங்க சார். இந்த மாதிரி 100க்கு 99% அந்த மாதிரி எதுவும் வராதுங்க சார். ஏதோ 1% அந்த மாதிரி வரும் சார். வரும்னா மியூச்சுவலாக தான் சார் போகும். அப்படி இருந்தாலும் நீங்கள் நெருக்கடி பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டோம் சார். மியூச்சுவலாக தான் போகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகும் சார். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ரூபாயில் நீங்கள் பண்ணி எல்லாமே என்ன ஃபினிஷிங் பார்க்குறீங்களோ இதே ஃபினிஷிங் கொடுத்துடலாம் சார். அதேமாதிரி நம்ம என்ன அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், என்ன சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே பிராண்ட் வைஸாக போட்டு எல்லாமே பிராண்ட் வைஸ் யூஸ் பண்ணி போட்டு கொடுத்துருவோம் சார். இப்போ அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த அவுட்புட்டு. இப்போ நீங்கள் எலிவேஷன் ஒன்று கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஒரு ஃபோட்டோ அதே சேம் அவுட்புட் ஆகுது சார். எலிவேஷன் கூட பாருங்க சார். அனுப்புங்க, நான் பார்க்குறேன். நான் ஸோ அப்போ ஏன்னா பல பக்கமெல்லாம் வந்து இந்த மாதிரி என்ஜினியர் அக்ரிமெண்ட் போடுறாங்க. போடும்போது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு பட்ஜெட் வருது. ஆனால் முடிக்கும்போது அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கு சம்மந்தம் அந்த இதுக்கு வேலை இல்லைங்க சார். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க சார். இது வரைக்கும் நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேங்க சார். அது இது வரைக்கும் இந்த மியூச்சுவலாக தான் போயிட்டு பரவாயில்ல. அது வரைக்கும் நல்லது. ஆனால் நான் ஆயக்குடியில் பார்த்தேன் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து கம்மி பட்ஜெட்டு, நல்ல அதாவது வந்து அளவான, இப்போ 2 பேர் 3 பேருக்கு அளவான குடும்பங்களுக்கு சின்ன சின்ன அளவில். அதேமாரி இப்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதெல்லாம் இப்போ மிடில் கிளாஸ்லேயே வந்து ஏபிசி இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு ஃபேமிலி. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 லட்சம் 20 லட்சம். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இன்றைக்கி என்ஜினியர் பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து இவ்வளோ நல்லா பண்ணுறாங்கங்கிறது நான் இப்போ தான் நானும் பார்க்குறேன். இதில் மேலே போகிறதுக்கு எப்படி டெரஸ் ஓப்பனிங் ஸ்டேர்கேஸ் வெளியே போயிடலாங்க சார். பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்க சார். போங்க அப்படியே மேடம். வாங்க சார். மேலே எதுவும் கட்டல. ஸ்டெப்புக்குள்ள இந்த மாதிரி ஸ்டெப் கிரே பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றதுங்க சார். ஸ்டெப்பு கிரே பெயிண்ட் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கீழே இருந்தே பார்த்தேன், நல்லா இருக்குது. இது என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க சார்? நம்ம எல்லாமே நிப்பான் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நிப்பான். இப்போ அதுவுமே நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்ல எல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம எல்லாமே சார் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணோம் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் சார். இது ஓப்பன் டெரஸுங்க சார். இதான் மட்டும் மொத்தம் 3 போர்ஷனுங்க சார். 3 போர்ஷனுக்கு 3 டேங்காக வச்சு செப்பரேட் பண்ணி தனித்தனியாக. ஓனர் வீடு 2 வாடகை வீடுங்க சார். இது வந்து முதலே இருந்ததா சார்?
டேங்க்லாம் டேங்க் நாங்கள் இது வந்து ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்துச்சுங்க சார். அவங்க கீழ் வீட்டுக்கு முதல்ல இருந்தது சார். இது நான் 2 ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். 1000 லிட்டர் டேங்க். ஆமாம் சார், 1000 லிட்டர் டேங்குங்க சார். எல்லாம் பிளாக் கலர் டேங்க் தானே வைப்பாங்க சார். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒயிட் கலர் வரும் சார். 3 லேயருங்க சார். அதெல்லாம் இந்த டேங்க் எல்லாம் மேக்ஸிமம் நல்லா இருக்கும், நல்லா லைஃப். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் எல்லாம் வரும், அதெல்லாம் வராது. லைஃப் நல்லா இருக்கும் சார். 3 லேயர் 3 லேயர் டேங்குங்க சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு மேலே நம்ம வீடு கட்டுறதுனால இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம் சார், இன்னொரு ஃப்ளோர் தாராளமாக கட்டலாம் சார். ஸ்ட்ரக்சரல் வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க சார். ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எல்லாமே அடிஷ்னல் ப்ரொவிஷனே பண்ணிடுவோம் சார். ஓ, இப்போ ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் காலம் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். எல்லாமே இவங்க நம்ம பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, அவங்க எப்போ பண்ணாலும் பண்ணிக்கலாங்க சார். துவைக்கிறதுக்கு ஒரு பைப் பிடிச்சி. நல்லா இருக்குங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். இந்த பில்டிங் வந்து ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நல்லா இருக்குது, நல்ல அவுட்புட்டு. எலிவேஷன்லேருந்து பார்க்கும்போதே நல்லா இருக்குது. ஆயக்குடியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. அதுலேயும் அந்த தொகுப்பு வீடு மாதிரி ஒன்று காட்டினீங்க. அதெல்லாம் வந்து வெறும் 15 லட்ச ரூபாய்ங்க சார். வெறும் 15 ரூபாய்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணியிருக்கேன் சார். பார்த்தேன். ரெண்டாவது இது வரைக்கும் டோட்டலாக எத்தனை ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சு? 10 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எனக்கு காட்டினதெல்லாம் வந்து இப்போ முடியறது கோயிங் ப்ராஜெக்ட்டில் போயிட்டு இருக்குங்க சார். இதெல்லாம் வந்து எப்போ பால் காய்ச்சல்? வர ஜனவரி 21 ஒரு 3 சைட்டு ஒரே டேட் பால். ஆயக்குடியில் பார்த்தது 2 சைட்டு, இந்த ஒரு சைட்டு அம்மன் நகர் சைட்டு சார். இந்த இன்னொரு சைட்டு மட்டும் கொஞ்சம் இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒர்க்லாம் இருக்குங்க சார். அது இல்லாமல் தை மாதம் புது வேலைகளும் ப்ரொப்போஸில் இருக்குங்க சார். 2 ஒர்க்கு ப்ரொப்போஸில் இருக்குங்க சார். தை மாதம் வாஸ்து இருக்குங்க சார், அதில் ப்ரொப்போஸில் இருக்குங்க சார். ரைட். சரி, நான் கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே நான் சொல்கிறேன். ஓகே சார், ஓகே. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு பிடிச்சது. அக்ரிமெண்ட் என்னவோ அதுபடி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து, ஏன்னா பல இடங்கள்ல சிக்கல்ல முடியறது அதுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீடு அப்படி நின்று போச்சு. புரியுது சார். நம்ம இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டுமே அந்த மாதிரி பண்ணல சார். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க சார். அந்த கிளைண்ட் மூலமாக தான் நமக்கு இன்னொரு ஹவுஸே கிடைக்கும். இல்லை, நான் அங்கே ஆயக்குடியில் பார்க்கல ஒரே தெருவில் 4 வீடு பண்ணிருக்கேன். சும்மா வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு விஷயம் தான் சார். ரெண்டாவது நம்ம ஒரு கிளைண்ட்டே வந்து இப்போ இவங்களே வந்து நமக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க சார். அந்த மாதிரி தான் கிளைண்ட்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம இது வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த இதுவுமே இல்லைங்க சார். நமக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுன்னா இவங்களே நமக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க சார். தம்பிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, நல்லா செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குங்க சார். நானும் இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும், ஒரு இன்ஜினியர் வேணும், நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா இப்போ நாங்கள் வீடு வாங்கும்போதே கட்டலாங்கிற ஐடியாவிலையும் இருந்தோம். இப்போ மச்சானும் கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தார். பட் அவர் வந்து ஒரு கட்டின வீடே வாங்க முடிவுக்கு வந்தாச்சுன்னு வாங்கலை. ஆனால் நம்மளுக்கு இப்போ இப்படி ஒரு கான்டாக்ட் இருக்குங்கும்போது யார் கேட்டாலும் நம்ம ரெஃபர் பண்ணிடலாம். ஸோ நைஸ், சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நான் ரெஃபர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், வீடெல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாண்டியன் நகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த டோட்டல் பில்டிங் வந்து அஜ்மத் அலி இன்ஜினியர் அவர்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாயில் வந்து இவ்வளோ பெரிய அருமையான வீட்டை வந்து கட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஆயக்குடியிலையும் என்னென்ன சைட் அவர் கம்ப்ளீட் பண்ணார், ஆன்கோயிங்கில் என்னென்னலாம் வந்து பில்டிங் போயிட்டுருக்குங்கிறதையுமே நாம் போய் பார்த்தோம். ஸோ ஒரு நல்ல பில்டர்ஸ், கிரசன்ட் பில்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி நல்ல டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு பில்டர்ஸ். ஒரு 2 வருஷத்தில், அதாவது இந்த கிரசன்ட் பில்டர்ஸ் வந்து ஆரம்பித்து ஒரு 2 வருஷம்தான், அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 சைட்டு ஃபுல் பில்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு 5-6 சைட் வந்து இப்போ ஆன்கோயிங்கில் போகுது. இந்த வீடெல்லாம் வந்து ஜனவரி 26 பால் காய்ச்ச போகிறாங்க. நல்ல ஒரு வளர்ச்சி. ஸோ நாம் வந்து கேட்டோ யாரோ சொல்லியெல்லாம் நம்மள நேரில் போய் பார்த்து நாம் வந்து எல்லாத்தையுமே வீடியோவாகவே விளாகாகவே எடுத்துட்டோம். ஸோ நீங்களும் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட உங்களுக்கான ஏதாவது நீட் இருக்குது, நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க, ஏதாவது கொட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா அஜ்மத் அலி வந்து நீங்கள் அவருடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன். கிரசன்ட் பில்டர்ஸுடைய ஆஃபீஸ் வந்து புதுதாராபுரம் ரோட்டில் BOI பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அங்கே போங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது. கீழே வந்து டீ டைம்ஸ்னு ஒரு பேக்கரி இருக்கும். நான் அவருடைய ஆஃபீஸுடைய கூகுள் மேப் லிங்க்கையுமே நான் வந்து இதில் பின் பண்ணியிருக்கேன். எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக அவரோட ஆஃபீஸுக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட்டில் என்ன அவங்க சைன் பண்ணுறாங்களோ அதை வந்து 100% ஜென்யூனாக அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி அந்த ஒர்க்கை முடிஞ்ச வரைக்கும் அக்ரிமெண்ட்டில் இருக்கிற மாதிரியே வந்து அவங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னது தான்.
இதை வந்து அஜ்மத் அலி அவர்கள் சொன்னதை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். அவருடைய கஸ்டமர்ஸுமே வந்து அதெல்லாமே வந்து சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சைட்டு அவரு அந்த ஓனருமே வந்தார், நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அருமையான ஒர்க்கு அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஸோ நல்ல ஒரு என்ஜினியருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலும் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.